ஒரே கப்பல்ல 103 கூர்மையான கத்தி. 8742 கிலோமீட்டர் தாண்டி வந்த நீல திமிங்கலம். உப்பு காற்றை நெருங்க நெருங்க கூஸ் பம்ப்ஸ். ஆஹா, பாக்குறதுக்கே அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. உப்பு காற்றை நோக்கி வந்த நீல திமிங்கலம். என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். தூத்துக்குடி வஉசி துறைமுகம் புதிய சாதனையை படைச்சிருக்குங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, சீனாவோட கென்சிவ் துறைமுகத்தில இருந்து MVGHT மரினாஸ் கப்பல் மூலமா 103 காற்றாலை இறக்கைகளை தூத்துக்குடி வஉசி துறைமுகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இதுக்கு முன்னாடி 22/8/2025 அன்று இதே மாதிரி 101 காற்றாலை இறக்கைகளை கொண்டு வந்து சாதனை புரிஞ்சிருந்தாங்க. இப்போ அந்த சாதனையை முறியடிச்சு 103 என்ற புதிய மைல்கல்ல எட்டியிருக்காங்க. இதோட ஒவ்வொரு ரெக்கையும் பாத்தீங்கன்னா 89.5 மீட்டர் மற்றும் 76.8 மீட்டர் நீளமுள்ளதா இருக்குதுங்க. நடப்பு நிதியாண்டு 2025-26ல 2025 அக்டோபர் வரை மொத்தம் 2300 காற்றாலை இறக்கைகளை இந்த துறைமுகம் கையாண்டிருக்குங்க. இது முந்தைய நிதியாண்டு 2024-25 அக்டோபர் மாதத்துல கையாளப்பட்ட 1425 இறக்கைகளை காட்டிலும் 61% அதிகம் என்பதில் நாம் பெருமிதம் கொள்ளலாம். இது குறித்து வஉசி துறைமுக ஆணைய தலைவர் சுசாந்தா புரோஹித் கூறுகையில், ஒரே கப்பல்ல 103 காற்றாலை இறக்கைகளை வெற்றிகரமா கையாண்டது இந்தியாவோட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதில் துறைமுகத்தோட செயல்திறன் மற்றும் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறதுன்னு தெரிவிச்சிருக்காரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.